ஓம் பொதிகை ஈஸ்வரரே போற்றி. பூலோகத்தில் நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் சாபங்கள் நீங்க பல வகையான ஸ்தலங்கள் பற்றி கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அனைத்து விதமான சாப விமோச்சனம் அளிக்கும் ஸ்தலம் தெரியுமா? அதுதான் தென்காசி மாவட்டத்தில் புன்னையாபுரம் கிராமத்தில் மதுரை தென்காசி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பொதிகை ஈஸ்வரர் ஆலயம். வாருங்கள் அத்திருத்தலத்தை பற்றி அறியலாம். பூலோகத்தில் சில இடங்களில் மட்டும் சிவபெருமான் சித்தர்கள் தவசிகள் ஞானிகள் போன்றவர்களுடன் அருபமாக எழுந்தருளி உளவி அருள் பாலிப்பது வழக்கம். அத்தகைய சித்தர் பூமிதான் இது. நண்பர்கள் சிலர் பழனிமலை அடிவாரத்தில் தங்கியிருந்த போது முருகனின் தனது உந்து சக்தியால் ஒரு சிவாலயம் கட்ட ஆணையிட அதை இந்து கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் நண்பர்கள் இணைந்து நிறைவேற்றி எழுப்பிய சிவாலயம்தான். கோவில் கட்டி முடித்த பின்புதான் தெரிந்தது அது காசி விஸ்வநாதர் கோவில் அமைப்பை பெற்றுள்ளது என்று. கட்டிட பணியின் போது பல சித்து வேலைகள், சித்தர்கள், நாகர்கள் தரிசனம் போன்றவை பலருக்கு கிட்டியது. கட்டிட பணியின் போது அங்குள்ள பனைமரத்தை அகற்ற முற்படும் பொழுது அதை சிவனருள் தடுத்ததால் அதிலிருந்து தல விருட்சமாக விளங்குகிறது. பின்பு ஆகம விதிப்படி ஸ்ரீ ரகுபதி சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. 2000 பேருக்கு அன்னதானம் நடைபெற்று சிவனருள் பெற்றனர். இத்தலத்தில் முக்கியமாக பலவிதமான பலன்களை கொடுக்கும், கிரக கோளாறுகளை நீக்கும் 27 நட்சத்திர மரங்கள் அடங்கிய நட்சத்திர வனம் அமைந்துள்ளது. அடியவர்கள் சாரசாரையாக வந்து நட்சத்திர வனத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி வழிபட்டு பயன்பெறுகின்றனர். இங்குள்ள நாகர் மிக பிரபலம். சகலவிதமான பிதுர்தோஷம், நாகதோஷம், இதர தோஷம் நீக்கும் வரப்பிரசாதமாக விளங்குகிறது. அவர்களது காட்சி பலருக்கு பல நேரங்களில் கிடைத்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட நாளில் மஞ்சள் கயிறு பூசப்பட்ட கயிறு கட்டப்பட்டு முறையாக பூஜை செய்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் ராகு கேது எந்திரமும் இலவசமாக வழங்கப்படுகிறது. சிவனருள் பெற்ற அனைவரும் இதை வாங்கி பயன்பெறுகின்றனர். இங்குள்ள பொதிகை ஈஸ்வரர் அபிஷேக பிரியராக உள்ளார். சாபங்களை நீக்கும் மூர்த்தியாக உள்ளார். பலவித அபிஷேக பிரசாதங்களை அருந்தி மக்கள் அஷ்டலட்சுமி அருள் பெற்று வழிபடுகிறார்கள். உருவம் பொறிக்கப்பட்ட பஞ்சாட்சர டாலர் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பிரதோஷம், அன்னாபிஷேகம் போன்ற பலவிதமான வழிபாட்டு முறைகள் இத்தலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இத்தலத்திற்கென்று தனியாக பசுமாடு வளர்க்கப்பட்டு அதற்கு உணவளிக்கப்பட்டு அந்த பாலில் தான் அபிஷேகமும் நடைபெறுகிறது. இத்தலத்திற்கென பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருப்பதால் பலவித வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. நீங்களும் இத்தலத்திற்கு சென்று பொதிகை ஈஸ்வரர் அருள் பெற வாழ்த்துகிறோம். வெள்ளிக்கிழமையும் பக்தர்களுக்கு ஆன்மீக பரிகாரங்களும் ஜோதிட ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. இத்தலத்தின் வரலாறு மற்றும் சிறப்புகள் அடங்கிய புத்தகமும் இங்கு வழங்கப்படுகிறது. இந்த கோயில் அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாடும் ஒரு அற்புதமான திருக்கோயிலாக விளங்கி வருகிறது. ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு உண்டான எந்திரம் வளர்பிறை புதன்கிழமை புதன் ஹோரையில் எழுதப்பட்டு நமது பொதிகை ஈஸ்வரர் நாகரிடம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. தேவையுள்ள பக்த கோடிகள் வரும் வெள்ளிக்கிழமை நமது பொதிகை ஈஸ்வரர் கோவிலுக்கு வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாகர் மீது இரவு முழுவதும் முறைப்படி பூஜை செய்து கட்டப்பட்ட நாகதோஷம் நிவர்த்தி கயிறு இங்கு இலவசமாக கிடைக்கும். பதவி உயர்வு, தொழில், லாபம் தரும் தாந்திரிக தேனில் ஊறிய தேங்காய் பிரசாதம் இக்கோவிலில் வழங்கப்படும். சிவன் பஞ்சாட்சர டாலர் கிரக தோஷங்களினால் ஏற்படும் பிரச்சனை சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கும் ஒரு உன்னத பாதுகாப்பு கவசமாக உள்ளது. ஆகவே பாவ சாபங்களால் வரும் கிரகதோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு பெற உதவும் இந்த பஞ்சாட்சர சிவன் டாலரை திருத்தலத்திலிருந்து வாங்கி பயன்பெறவும்.